to bless the other people. விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் மற்றவருடைய குடும்பத்துக்குள்ளே கடந்து போகும். ஹல்லேலூயா. அதே போல நீங்கள் சபிக்கும் போது உங்களுடைய சாபம் மற்றவருடைய குடும்பத்தில் கடந்து போகும். So when you're blessing the other people, that blessing will be there for the people, and also when you're cursing the people, and that will be there for the family. ஆண்டவர் நாவிலே அதிகாரத்தை தந்திருக்கிறார். Because the Lord has given the authority on the tongue. இந்த அதிகாரத்தின்படி நான் என்னுடைய சகோதரியை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஆசீர்வதிக்க வேண்டும். So with that authority, we have to bless the people who's around us, even the sisters or the family or the other people. எங்களுடைய சபையில் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். So even in our church we have families, and each family we have to bless them. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சிம்பிளான காரியங்கள். ஆண்டவர் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றார். அப்ப ஆசீர்வதிக்கிறவர்களை எப்படியா நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டாம்?